அந்த கட்சியில எனக்கு மரியாதையே இல்ல, பெண்களுக்கு முன்னுரிமையே கிடையாது, என் மனதை கல்லாக்கிட்டு விளக்குறேன். எல்லா இடங்கள்லயும் நீ செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்துதான் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டையே எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆரம்ப கட்டத்துல நல்ல ஒரு சப்போர்ட் மாவட்ட நிர்வாகிகள் கொடுத்துட்டு இருந்தாலும் போக போக வந்துட்டு சமூக வலைதளங்கள்ல எப்ப தொண்டர்களோட ஆதரவு அதிகமாக ஆரம்பிச்சதோ அப்ப ஆரம்பிச்சதுதான் இந்த டாமினேஷன். தமிழக வெற்றி கழகத்தில இருந்து விலகின வைஷ்ணவி விளக்கம். என்னதான் சொல்றாங்க, வாங்க இந்த தொகுப்புல முழுமையா பார்க்கலாம். விஜயோட தமிழக வெற்றி கழகம் கட்சியிலிருந்து விலகுவதா கோவையை சேர்ந்த வைஷ்ணவி தெரிவிச்சிருக்காங்க. கட்சியில தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டதால இந்த முடிவை தான் எடுத்திருக்கிறதாகவும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இது குறித்து அவங்க வெளியிட்டுள்ள அறிக்கையில, என் மனதை கல்லாக்கிட்டு இந்த கடிதத்தை எழுதுறேன். குறுகிய காலத்துல கட்சியில பிரபலமானாலும் என்னோட நோக்கமும் லட்சியமும் ஒன்றுதான். இந்த சமுதாயத்துல மாற்றம் ஒன்று மலராதானதான் என்னோட அரசியல் பயணத்தை தமிழக வெற்றி கழகத்துல தொடங்கினேன். ஆனா தொடர்ந்து என்னோட நிராகரிப்பை மட்டும்தான் அனைவரும் கொடுத்தாங்க. கடந்த 3 மாதங்களா மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கேன். என் வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக நினைச்சு கட்சியோட வளர்ச்சியை தடுக்க சிலர் செயல்படுறாங்க. தொடர்ந்து நிராகரிக்கவும் பட்டேன். சிறு வயதுல இருந்து நான் சிறுக சிறுக சேர்த்த 5 லட்சம் பணத்தை மக்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் பல நலத்திட்ட உதவிகள் செஞ்சுட்டு வந்தேன். ஆனா கட்சியில இருக்க சில நாசக்காரர்களோட சதியாலும் உயர்மட்ட நிர்வாகிகளோட போதிய ஒத்துழைப்பு இல்லாததாலும் என்னோட வார்டில் இருக்கிற மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுக்க கூட எனக்கு அனுமதி கிடைக்காம நிராகரிக்கப்பட்டேன். மாநில அளவில் கட்சிக்காக உழைக்கிற எனக்கு பொதுக்குழு கூட்டம், பூத் கமிட்டி மாநாடு, செயற்குழு கூட்டம்னு எதற்கும் அனுமதி கொடுக்காம நிராகரிச்சு சென்னைக்கு போய் பொது செயலாளர் சந்திக்க கூடாது, மாவட்டத்தில் நடக்கிற நிகழ்ச்சிக்கு வரக்கூடாது, பொது செயலாளர் சந்திக்க மேடை ஏறினா மனித சங்கிலியால நுழைய விடாம கீழே தள்ளிட்டாங்க. மாவட்ட நிர்வாகிகளை மீறி கட்சியோட வளர்ச்சி குறித்து ஊடகங்கள்ல நேர்காணல் கொடுக்க கூடாது, சமூக வலைதளங்கள்ல நீங்க பேசக்கூடாது, போஸ்ட் போடக்கூடாது, உங்களுக்கு லைக் அதிகமா வருது, எங்களுக்கு அது எரிச்சலை தருது, மாவட்ட நிர்வாகிகளை தாண்டி நீங்க வேகமா வளர்றீங்க, அது எங்களுக்கு உறுத்தலா இருக்குன்னு வெளிப்படையாவே மிரட்டினது என்ன. தொடர்ந்து பல இடங்களுக்கும் கூட்டத்திற்கும் நிராகரிக்கப்பட்டுதான் இருந்தேன். இருந்தாலும் எனக்கு எந்த பதவியும் வேணாம், கட்சியோட வளர்ச்சிக்காக என்ன சுதந்திரமா மக்களை சந்திக்க விடுங்களேன் அப்படின்னு மட்டும்தான் கோரிக்கை வச்சேன். ஆனா அதுக்கும் எனக்கு அனுமதி கிடைக்கல. ஏன் என்ன நிராகரிக்கிறீங்க, நான் என்ன தவறு செஞ்சேன்னு கண்ணீர் மல்க கேட்டபோது எனக்கு கிடைத்த பதில், நீ கட்சி ஆரம்பிச்ச பிறகுதானே வந்த, என்ன அவசரம் போன்னு சொல்லி நிராகரிக்கிறாங்க. ஒரு பெண் சமூக பிரச்சனையை கையில எடுத்து போராட வீதிக்கு வந்தா நீயெல்லாம் ஒரு பெண்ணா, உனக்கெல்லாம் எதுக்கு அரசியல், ஒழுங்கா வீட்டுக்குள்ளேயே இரு, உனக்கு என்ன தெரியும் அரசியலை பற்றின்னு வசம்பு வார்த்தைகளால நசுக்கப்படுறது அனைவருக்கும் தெரிஞ்சது. இதனாலதான் கனத்த இதயத்தோடு நான் கட்சியை விட்டு விலகுறேன். கட்சிக்கு உண்மையா என்னுடைய பணியாற்றி அனைத்து தொண்டர்களுக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்றேன்னு அவங்க அந்த வார்த்தைகளை குறிப்பிட்டு இந்த விஷயத்த சமர்ப்பிச்சிருக்காங்க. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.